ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்னையா நடக்குது? ஆனால் என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலையப்பா. நேற்று அதாவது முந்தானத்து ரெட் கார்டுன்ற ஒரு விஷயம் பிஜே பார்வதி கமருது போனாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் பேசவே இல்லை. அதுவே பெரிய ஒரு இதுவாக போச்சு. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் பிக் பாஸ் அப்படின்னு. இன்றைக்கி பிக் பாஸ் வந்துட்டு உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து பச்சை மிளகா கடிக்க வச்சு பழி வாங்குறாரா? ஒன்றுமே புரியலப்பா. அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், நான் வீடியோ கொடுத்துருப்பேன். என்னன்னா நாமினேஷன்ஸில் மொத்தம் 4 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் எஸ்கேப் ஆயிட்டார். இது யாருன்னா சபரி. அவர் வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போயிருக்காரு. அது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ மீதி இருக்கிற 4 பேர் தான் நாமினேஷனில் வந்திருக்காங்கன்ற மாதிரி தகவல் வந்துச்சுன்னு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ லைவில் என்ன ஆச்சுன்னா அதே மாதிரி வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ் வந்துச்சு. பட் எப்பயுமே வந்துட்டு அடுத்தவங்களை வெளியேற்றணும் அப்படின்னு இருக்கிற ஒரு நாமினேஷன் இப்போ வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஒருத்தர் சேவ் பண்ணணும், முடிஞ்சால் இன்னொருத்தர் சேவ் பண்ணலாம். அந்த இன்னொருத்தர் சேவ் பண்ணுறது வந்துட்டு கம்பல்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்போ வந்து சரி ஓகே உள்ளே வந்தாங்க. ஆனால் அதை நீங்கள் செய்யணும்னா நீங்கள் பச்சை மிளகா சாப்பிடணும். இல்லை இவ்வளோ பெரிய பச்சை மிளகா. சரி ஓகே நான் சேவ் பண்ண சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாருன்னா கானாவனத்தை வந்து சபரியை சேவ் பண்ணார். காரணம் அந்த கார் சம்பவத்தில் வந்து டிக்கெட்டு ஃபினாலையில் இருந்தாலும் அவர் வந்து பண்ணார். அது நல்லா இருந்துச்சு. சரி இந்த நான் மிளகா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கடிச்சு முழுங்கிட்டார். பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திவ்யா வந்தாங்க. சாண்ட்ராவையும் சபரியும் சொல்லிவிட்டு 2 பச்சை மிளகா நறுக்குன்னு முழுங்கலாங்க. வினோத் வந்துட்டு அந்த இன்னொரு ஆளை வந்து நானே சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அப்போல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் யாரையும் சேவ் பண்ண போயிட்டார். திவ்யா வந்து சாண்ட்ரா சபரியை வந்துட்டு சொல்லி 2 பச்சை மிளகா சாப்பிட்டாங்க. செம்ம காரையெல்லாம் பெரிய மிளகா. அப்புறம் சபரி வந்துட்டு வினோத் அண்ட் சாண்ட்ராவை வந்துட்டு காப்பாற்றினார். சரியான அவ்வளோ லிட்டரலாக வாந்தி எடுக்கிற அளவுக்கு போயிட்டார். அப்புறம் விக்ரம் வந்தார். ஓ இதுக்கு தான் வந்து வெளியே வந்து கண் கலங்கி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் சாண்ட்ராவையும் சேவ் பண்ணார். அப்புறம் அரோரா வந்து சாண்ட்ரான்னு சபரியை சொன்னாங்க. ஆனால் அரோராப்பா அதாவது சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதுலேயே வந்து பாதி மிளகா நைஸாக கீழே வச்சுட்டு பாதி மிளகா மட்டும் நான் சாப்பிட்றேன்னு நைஸாக அப்படி ஏமாத்துறது பிக் பாஸ் கண்டுபிடிச்சி கலாச்சி விட்டார். அடுத்தது சாண்ட்ரா வந்தாங்க. சாண்ட்ரா வந்துட்டு யார் சொன்னாங்கன்னா நம்ம வினோத் அண்டு சபரியை சொன்னாங்க. ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலில் அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, எனக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு சபரி வந்து 1 2 3 4 5 இப்போ வாட்டி சேவ் சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்துட்டு சாண்ட்ரா 1 2 3 4 5. ஓ சாண்ட்ராவும் 5 சபரியும் 5. ஆஹா இல்லை சாண்ட்ரா வந்து 4 சபரி 5 சரிங்களா. ஸோ சபரி தான் வின்னர். ஸோ அப்போ வந்து சபரியை தான் வந்து எல்லோரும் சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா எல்லோரும் ஒன்றா உட்காருங்க அப்படின்ற பிக் பாஸ். சரி உட்காரோம், என்ன யார் சொல்ல போகிறாங்கன்னு தெரியலேன்னு பார்த்தா இந்த வாட்டி புதுசாக ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வச்சுருந்தோம். அதில் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்து ஒருத்தரை சேவ் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த வாரம் நாமினேஷன்ஸில் எல்லாருமே நாமினேஷன்ஸில் வரீங்க. ஏன்னா இது 14வது வாரம் அப்படின்ட்டாரு பாஸ். அப்போ பச்சை மிளகா சாப்பிட்டேனே பாஸ் அப்படின்னா அது உங்களுடைய தியாகம், அந்த உங்கள் தியாகத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்றாரு. அது உங்கள் தியாகத்தை பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருந்துச்சுன்றாரு, கலாய்க்கிறாரு பாஸ். அவர் அதாவது வினோத்தாவது ஒரு பச்சை மிளகா தப்பிச்சிட்டாரு. நாங்களாம் முடியாமல் 2 பச்சை மிளகா சாப்பிட்டோமே, அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படின்னா அவர் சைலண்ட் ஆகிட்டார். அவள் அன்றாட வேலையை பாருங்கன்ட்டார். என்னையா நடக்குது? பயங்கரமாக இருக்குது. ஒருவேளை இப்படி இருக்குமோ? நம்மளா ஒரு கற்பனை தான். பிக் பாஸ்க்கே ஒரு வேளை கோவம் வந்திருக்குமோ? பிஜே பார்வதி போயிருக்கக்கூடாது, கமருதன் போயிருக்கக்கூடாது அப்படின்னு. என்னன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. செம்ம சிரிப்பு எனக்கு. பச்சை மிளகாவையும் சாப்பிட வச்சுட்டு கடைசியில் எல்லாருமே நாமினேஷன்ஸ் வந்தாச்சுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்கு பாஸ்? ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க நேரத்தில் இந்த மாதிரி ஆனால் சாண்ட்ராலாம் பச்சை மிளகா குடிச்சு ஐயோன்னு வெளியே வந்து கதறினதெல்லாம் பார்க்கும்போது அது சும்மாவே நம்மளுக்கு கார் எடுக்கும். ஒரு பச்சை மிளகா ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படியே கறக்கணும். அப்பா ரொம்ப கஷ்டங்க. ஏன் இது பண்ணியிருப்பான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்பா இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.